Friends, in this video we discuss about the single pair clutch problem. Question பார்ப்போம். Single pair clutch வந்து பண்ணா transmit 25 kilowatt, that is power வந்து 25 kilowatt, 25 into 10 power 3. RPM வந்து N வந்து 900 RPM கொடுத்திருக்கு. Maximum pressure எவ்வளவு கொடுத்திருக்கு 85 kilonewton per meter square, that is 85 into 10 power 3. Next one வந்து பார்த்தீங்கன்னா ratio of radii கொடுத்திருக்கு, that is R1 divided by R2 equal to 1.25. Both side of the plate வந்து effective அப்படின்னா N ஓட வேல்யூ 2ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூ ஈக்குவல் டு 0.25 அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மைன் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் டு என்கேஜ் தி கிளச்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ன டயமீட்டர் ஆஃப் தி பிளேட், இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். கொஷினில் ப்ரெஷரா யூனிஃபார்ம் வியர் தியரியா எதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணால் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க அஷ்யூம் வந்து யூனிஃபார்ம் வியர் தியரி. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன டயாமீட்டர் ஆஃப் தி பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். என்ன டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். தட் இஸ் டார்க் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு இருக்குல்ல, டார்க் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு என் மியூ டபிள்யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜென்ரல் ஃபார்முலா. என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் தி கிளச். சிங்கிள் பிளேட் கிளச்னால என்னோட வேல்யூ 2, மியூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, டபிள்யூ ஆரும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு அன்னோன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டி கண்டுபிடிக்கணும். டீன்றது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை தி கிளச்சு. ஸோ இப்போ வந்து டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பவர் தெரிஞ்சிருக்கணும். பவர் டிரான்ஸ்மிட்டடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 2π/NT/60. ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பி எவ்வளோன்னு கொடுத்துருக்கு, பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு 25 கிலோவாட். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 25 into 10 power 3, 2 into 5 into நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருக்கு இன்டூ டி டிவைட் பை 60. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டார்க்கோட வேல்யூ வந்து டீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 265.26 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ டி கண்டுபிடிச்சாச்சு, நமக்கு டி தெரியும், என் தெரியும், மியூ தெரியும். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபிள்யூ ஆரும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபிள்யூ கண்டுபிடிப்போம். டபிள்யூக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வி ஆல்ரெடி நோ அபவுட் W அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஆக்சியல் த்ரஸ்ட்டு எக்ஸர்டட் ஆன் தி பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா W ஈக்குவல் டு 2πc இன்ட்டு R1 மைனஸ் R2 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி இருக்குல்ல, சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் டேட்டா, R1 தெரியாது, R2 தெரியாது. அதுக்கு பிறகு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, ரேஷியோ தான் கொடுத்துருக்கு. R1 R2 ஈக்குவல் டு 1.25 கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு சி கண்டுபிடிக்கணும். கொஷினில் என்ன தியரி, ப்ரெஷரா வியர் தியரியா? கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வியர் தியரி கொடுத்துருக்கு. ஸோ அப்போ டபிள்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2πc இன்ட்டு R1 மைனஸ் R2. அதில் சி வந்து அன்னோன் டேட்டா. சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சின்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் தி ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் தி ப்ரெஷர் இஸ் மேக்ஸிமம் அட் இன்னர் ரேடியஸ். நோட்டேஷன் வந்து R2. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore Pmax R2 ஈக்குவல் டு சின்னு அர்த்தம். மேக்ஸிமம் ப்ரெஷர் கொஷினில் கொடுத்துருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 into 10 power 3. R2 நமக்கு தெரியாது, இன்டூ சி. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சி ஈக்குவல் டு 85 into 10 power 3 R2 அப்படின்னு வச்சுப்போம். சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 85 into 10 power 3 R2 நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு போய் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 85 into 10 power 3 இன்டூ R2 அன்னோன் டேட்டாவாக இருக்குது. இப்போ கொண்டு போய் டபிள்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். therefore W ஈக்குவல் டு 2 into 5 into சியோட வேல்யூ என்னது 85 into 10 power 3, அடுத்தது இன்டூ R2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த R1 மைனஸ் R2 எப்படி எழுதுனாலும் நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்கு, ரேடியை கொடுத்துருக்கு. அதாவது கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க R1 டிவைட் பை R2 ஈக்குவல் டு 1.25 கொடுத்துருக்கு. தான் கொஷினில் கிவன். அதை எப்படி எழுதலாம்னா R1 ஈக்குவல் டு 1.25 இன்ட்டு R2 அப்படின்னு எழுதலாம். R1 ஈக்குவல் டு 1.25 இன்ட்டு R2 எழுதலாம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R1 போல் என்ன எழுதலாம், 1.25 R2 மைனஸ் R2, 1.25 R2 மைனஸ் R2. இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25 R2 கிடைக்குது. ஸோ அப்போ W ஈக்குவல் டு 2 into pi into 85 into 10 power 3 into R2 into 0.25 R2. அப்போ W ஈக்குவல் டு இங்கே ஒரு R2 இங்கே ஒரு R2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
R2 ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்குது. சப்ஸ்டியூட் பண்ணால் W வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. W = 133,517 R2 ஸ்கொயர்னு கிடைக்கிது. இப்போ நம்ம இதில் வாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா T தெரியும், N தெரியும், மியூ தெரியும். Wக்கு நம்ம ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், R2 ஸ்கொயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் டேட்டா R தான் இருக்குது. Rன்றது மீன் ரேடியஸ். கொஷின் என்ன கொடுத்துருக்கு, யூனிஃபார்ம் வியர் தியரி கொடுத்துருக்கு. யூனிஃபார்ம் வியர் தியரி கொடுத்தாங்கன்னா R வேல்யூ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதை சால்வ் பண்ணிவிட்டு W வேல்யூ சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் R வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மீன் ரேடியஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ். யூனிஃபார்ம் வியருக்கு ஆரோட வேல்யூ என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 R1 + R2. ஸோ R1 R2 கொஷினில் கொடுக்கல, அதான் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்கு. R1 = 1.25 இதுதான் கொஷினில் கொடுத்துருக்கு. இது R1 = 1.25 × R2 நம்ம எழுதலாம். ஸோ தட் இஸ் R = 1/2 × R1 பதிலாக 1.25 R2 + R2. இப்போ ரெண்டும் ப்ளஸ் பண்ணோம்னு வச்சுக்க என்ன வருது, 1.2 × 2.25 R2. இப்போ 2.25 × 2 மல்டிப்ளை டிவைட் பண்ண என்ன வருது, 1.125 R2 அப்படின்றது கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு என்ன கான்செப்ட் படி இதுதான் ஃபார்முலா. we know that N mu W R, N வேல்யூ 2ன்னு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.25ன்னு தெரியும். W வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம், 133,517 × R2 ஸ்கொயர்னு பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த R வேல்யூ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1.125 R2. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், டார்க் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க எவ்வளோ, 265.26. இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இங்கே R2 ஸ்கொயருக்கு R2 இருக்குது, ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் R2 க்யூப் இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு வேல்யூ வரும், இது ஒரு வேல்யூ வரும். ஸோ 265.26ன்னு இருக்குது. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வரும். மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75104 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுங்க, 26526 / 75104 R2 க்யூப். அப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கலாம், R2 = இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் ஒரு வேல்யூ வரும், க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா R2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். R2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.1523 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் கன்வெர்ட் பண்ணினா 152.3 mm. கொஷின் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இது ரேடியஸு, டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. இன்னர் டயாமீட்டர் ஆஃப் தி பிளேட் அப்படின்னு கேட்குறாங்க, இன்னர் டயாமீட்டர் ஆஃப் தி பிளேட் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னர் டயாமீட்டர் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா D2. ஸோ 2 × R2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0.523 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ D2 = 0.3046 மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு. செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் கிளச்சு கேட்குறாங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை ரீட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன கேட்குறாங்க, ஆக்சியல் ஃபோர்ஸ் டு என்கேஜ் தி கிளச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சியல் ஃபோர்ஸ் டு என்கேஜ் தி கிளச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா W அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம Wக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஃபார்முலான்னு சொல்லியிருக்கோம். என்ன ஃபார்முலானா 2πc × R1 - R2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா W = 2 × π × C வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிருவோம், 85 × 10³ × R2ன்னு சொல்லியிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா R1 வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். R1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா R1 / R2 = 1.25 இருக்குது. இதுதான் கிவன் கொஷினில் கொடுத்தது. அப்போ R1 = 1.25 × R2 இருக்குது. R2 வேல்யூ நமக்கு தெரியும், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.523. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு R1 வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். R1 வந்து பார்த்தீங்கன்னா 0.9037 இது மீட்டர். சப்போஸ் எம்எம் மாற்றினா 190.37 mm. அப்போ R1க்கு பதிலாக இங்கே என்ன சொல்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 0.9037 - R2 வேல்யூவில் 0.523 சப்ஸ்டியூட் பண்ணி 23 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் R2க்கு பதிலாக என்னென்ன வேல்யூ அதே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, 0.1523 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ W = இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3096 நியூட்டன் அப்படின்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கடைசியாக 3096 நியூட்டன் அப்படின்றது தான் கிடைக்கும்.
கொஷின் என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க, என்ன டயமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. டயமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சியல் பிளேஸ் வந்து டபிள்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டெப்பில் டபிள்யூ ஈக்குவல் டு 133,517 R2 ஸ்கொயர் இருக்குல்ல, அதுலேயே போய் இந்த R2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டபிள்யூ கண்டுபிடிச்சிடலாம். இல்லை நாங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எகைன் கண்டுபிடிக்கிறனாலும் கண்டுபிடிக்கலாம். 2C R1 மைனஸ் R2ன்னு கண்டுபிடிக்கலாம். அட் லாஸ்ட் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வில் பி கெட் எவ்வளோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3096 நியூட்டன். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, யூனிஃபார்ம் ப்ரெஷராக வியரா, எதுவும் கொடுக்கலாம். யூனிஃபார்ம் வியர். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வியர்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா ரிலவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணி ஒரே ஒரு இது தான் மாறும். என்னென்னா இந்த ஆரோட வேல்யூ தான் மாறும். வியர்னு கொடுத்துருந்தா 1/2 R1 + R2, இல்லை வந்து இப்போ ப்ரெஷர்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ R ஈக்குவல் டு 2/3 R1 கியூப் மைனஸ் R2 கியூப் / R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். அடுத்து டபிள்யூ வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா யூனிஃபார்ம் வியர் தியரி எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சல் பிளேஸ் டு என்கேஜி கிளச் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணி அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன், நொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் டு என்கேஜ் தி கிளச் வந்து பார்த்தீங்கன்னா W அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேங்க்யூ.